இரண்டு ஃபேக்சுவல் எரர்ஸ்க்காக கோட்சேவை யாரும் பாராட்டவில்லை. ராஷ்டிரிய சுயம் சேவக சங்கம் என்னைக்கும் பாராட்டினது கிடையாது. அவர்கள் எப்போவுமே அது வந்து தவறு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. இன்னொன்று, ஆர்எஸ்எஸ் வந்து சுதந்திர போராட்டத்தில் பார்ட்டிசிபேட்டே பண்ணலை அப்படின்றாங்க. கோல்வார்கர் அவர்கள் வந்து கோஆர்டினேட்டராக இருந்திருக்காரு நாக்பூரில் நடந்த நேஷனல் கான்ஃபரன்ஸ் காங்கிரஸ்க்கு ப்ரீ இண்டிபெண்டன்ட் இந்தியாவில். அது வந்து அவங்களோட மினிட்ஸ்லேயே இருக்கு. ஸோ அப்போ அவர் வந்து அங்கே ஒன் ஆஃப் த கன்வீனர் கோஆர்டினேட்டரில் கன்வீனராக இருந்திருக்காரு. அப்போ சுதந்திர போராட்டத்தில் பங்கேற்காமல் காங்கிரஸ் உறுப்பினராக இல்லாமல் ஒருத்தர் நாக்பூர் கூட்டமைப்புக்கு அவர்கள் வந்து கன்வீனராக எப்படி போட்டாங்க அப்படின்னு பார்க்கணும். இந்த மாதிரி பல தலைவர்களை நம்ம ராஷ்டிரிய சுயம் சேவக சங்கத்திலிருந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. ஆக்டிவாக நம்ம ரெக்கார்டை பார்க்க முடியும். ஸோ அதனால இந்த மாதிரி தவறான விஷயங்களை நம்ம சொல்ல வேணாம். கோட்சே அவர்களை யாருமே அவர் செய்தது தவறு, அவர் அதற்காக தண்டிக்கப்பட்டார். அதை யாருமே தெளிவுபடுத்தினார். நான் சொன்னது பிரக்யா தாக்கூர் கோட்சேவை பேட்ரியட் என்று பேசினார். அந்த சித்தரிப்பு ஒரு டிராமாவால ஒரு சித்தரிப்பு நடந்தது உண்மை, காணொலி காட்சியாக வந்திருக்கு. கோட்சேவை வந்து பிரக்யா தாக்கூர் வந்து பேட்ரியட் என்ற வார்த்தையை பயன்படுத்தது இன்றும் செய்திகளில் இருக்கு, காட்சிகளே இருக்கு. அது குறித்து கருத்து என்னன்னு கேட்டா வந்து ஆர்எஸ்எஸ் குள்ள நீங்க போயிட்டு இருக்க கூடாது. அது எங்க ஃபேக்சுவல் எரர் வந்திருக்கு. நான் பிரக்யா தாக்கூர் சொன்னது மறுப்பு இருக்குங்களா? முன்னாடி ரவுண்ட்ல சொல்றேன். நான் அவங்கள பத்தி பேசுறேன். அதாவது ஆர்எஸ்எஸ் வந்து கோட்சே என்னைக்குமே ஆதரிக்கலன்றாரு. சரி, காந்தி கொலை வழக்கு விசாரிக்கப்பட்டு பின்னர் விடுதலை செய்யப்பட்ட சவாக்கர் இன்னைக்கு ஆர்எஸ்எஸ் கொண்டாடுறாரு. ஆர்எஸ்எஸ் தந்தை என்று போட்டுறாங்க. மன்னிக்கணும், கோபால் கோட்சே வேற நான் முடிச்சது சொல்லுங்க. சாவர்கர் அந்த வழக்குல இல்லவே இல்ல. சாவர்கர் அந்த வழக்குல விசாரிக்கப்பட்டாரு. 8 ஆண்டு காலம் கழிச்சு விடுதலை செய்யப்பட்டாரு. 8 ஆண்டு கால மீன் டைம்ல கோட்சே தான் கொண்டாரு. இல்ல அதுக்கு பின்னாடி எங்கேயாவது சவார்கர் கோட்சே கண்டிச்சிருக்காரா? காந்தியை கொலை செய்து கோட்சே தானே. அதாவது உங்களுடைய சிஷியன் அவர் சொல்றாரு. யார் கோட்சே சொல்றாரு, நான் சவார்கருடைய சிஷியன். சவார்கர் விசாரிக்கப்பட்டார்ல காந்தி வழக்குல, விடுதலை செய்யப்பட்டார்ல. விடுதலை செய்யப்பட்ட பின்பு காந்தி கொலை தவறு, அதை செய்த கோட்சே கண்டிக்கிறேன்னு என்னைக்காவது சவார்கர் சொல்லியிருக்காரா? காட்ட சொல்லுங்க சொன்னார். நாங்கள் என்னைக்குமே அரசு சொன்னதே சொன்னார்ல. காட்ட சொல்லுங்க, ஆதாரத்தை காட்ட சொல்லுங்க. நாங்கள் ஒரே ஒரு ஆதாரம் தான். காந்தியை கோட்சே கொண்டான், உண்மைதான். நாங்கள் அதில் எந்த மாற்றுக்கருத்தில் அவனை கொண்டாடலன்னு சொல்ற மையப்பன் இல்ல ஆர்எஸ்எஸ் ஆதரவாளர்கள் காந்தியை கோட்சே கொண்டது தவறு என்று சவார்கர் சொல்லியிருக்காரு. ஒரு கேள்வி இருக்கு, அதை கேட்டு அவருக்கான பதிலை என்னோட கேள்வியும் சேர்த்து எடுத்துக்கோங்க. இங்க ஆளுநருடைய ஸ்டேட்மெண்ட் அல்லது கடைசியா இப்ப பேசப்பட்ட இந்த விவகாரம் தான் பேசுபொருள் ஆகிறது என்று சொன்னால், ஆளுநர் நேதாஜியை ஆதரிக்கிறார், காந்தியினுடைய பங்களிப்பால் எதுவும் நடக்கவில்லை என்கிறார் என்று சொல்றார். அப்படின்னா நேதாஜியினுடைய அந்த அவருடைய போராட்ட வழிமுறை, ஆயுத வழிமுறையை ஆதரிக்கிறார், காந்தியினுடைய அகிம்சை வழியை எதிர்க்கிறார் அப்படின்னு அது பொருள் புரிஞ்சுக்கணுமா? அண்ணன் ராஜீவ்காந்தி அவர்கள் கேட்டதுக்கு 3 இதுவா நான் ஃபர்ஸ்ட் பதில் சொல்லிடுறேன். ஒன்று, சட்டப்பூர்வமாக ஒரு விஷயம் நடக்கவே இல்லை அப்படின்றத ப்ரூவ் பண்ண முடியாது. ஒரு விஷயம் நடந்ததுன்றதுக்கு ஆதாரம் கொடுக்க முடியும். அப்படின்னா இன்னைக்கு வந்து கோட்சே அவர்கள் வந்து செய்தது தவறு அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் தலைவர்கள்லாம் இவங்கெல்லாம் சொல்லியிருக்காங்கன்றதுக்கு ஆதாரம் கொடுங்கன்னா நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அவர் செஞ்சது தவறு, அதை வந்து ஆதாரம் கொடுக்கலாம். பொய் சொல்லக்கூடாது. முதலில் ஒரே ஒரு நிமிஷம், இல்ல முடியாதுன்னு நீங்க சொன்னீங்க. ஒரு டெமோக்ராட்டிக் ஸ்பேஸ் நீங்க சொல்றீங்க, நான் அப்ப நடுவுல வரக்கூடாது. அதே மாதிரி நான் பேசும்போது இருக்குல்ல, நீங்க முடிச்சிடுங்க அப்படின்றத சொல்லணும். ஓகேவா? சோ அப்படி சாவர்கர் முதல்ல அந்த வழக்குல விசாரிக்கப்படவே இல்லை. அண்ணன் நீங்க கேளுங்க, ஒண்ணும் இல்ல, அக்யூஸ் லிஸ்ட் எல்லாமே இருக்கு, என்கொயரி லிஸ்ட் எல்லாமே இருக்கு. அது இன்னைக்கும் ஆதாரங்களா அவைலபிளா இருக்கு. அது எல்லாத்தையுமே பாருங்க. சாவர்கர் அதுல அக்யூஸ் லிஸ்ட்ல கிடையவே கிடையாது, இன்னைக்கு வரைக்கும் என்னைக்குமே கிடையாது. ஒண்ணு. இரண்டாவது, சுதந்திர போராட்டத்துல தலைமையான தலைவர் காந்தியடிகள் அவர். அப்போ அவரை வந்து அன்னைக்கு பாதுகாக்கணும். அவரை வந்து ஒருத்தர் கொலை செய்திருக்கிறார் அப்படின்னா அன்னைக்கு இருந்த காங்கிரஸ் அரசு, அன்னைக்கு இருந்த நீதிபதிகள், அன்னைக்கு இருந்த காவல்துறை, இவங்க எல்லாருமே சரியா செயல்படல. இவர்கள் எல்லாமே வந்து கோட்சேவோட சேர்ந்து செஞ்சவங்க எல்லாரையும் விட்டுட்டாங்க. அவங்க என்ன காரணத்துக்காக விட்டாங்க? அப்போ அதை ஒழுங்காவே என்கொயரி பண்ணல அப்படின்னு நம்ம சொல்லணுமா? அப்போ காந்தியடிகளுக்கு என்ன முக்கியத்துவம் இருக்கோ அதற்கு ஏற்றவாறு எல்லா காவல்துறை அமைப்புகளும் சேர்ந்து, நீதித்துறையும் சேர்ந்து, அரசியல்வாதிகளும் சேர்ந்து, அன்னைக்கு எக்ஸிக்யூட்டிவா இருந்தவங்களும் எல்லாரும் சரியா தான் செஞ்சிருப்பாங்க. அன்னைக்கு இவங்க எல்லாம் குறைவா செஞ்சுட்டாங்களா? அப்படின்னா அன்னைக்கு குற்றம் செய்தவர்கள்லாம் வெளியில விட்டுட்டாங்களா? அதுதான் உண்மையா? அப்படி நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. சும்மா இன்னைக்கு அரசியலுக்கு தேவை அப்படின்றதுக்காக ஆர்எஸ்எஸ் வந்து காந்தியடிகள் கொலைக்கு அவர்கள் தான் காரணம் அப்படின்னு இன்னைக்கு ஒரு ஆதாரம் கிடையாது. இவங்க என்ன ஆதாரம் கேட்டாங்க? ஆர்எஸ்எஸ் தான் காரணம் அப்படின்னு ஒரு ஆதாரம் கொடுக்க சொல்லுங்க. கோட்சே அவர்கள் ஒரே நான் முடிச்சிடுறேன். நான் என் சென்டென்ஸ் முடிக்கிறேன். கோட்சே அவர்கள் நான் ஏதோ ஒரு அமைப்போட பார்ட் அப்படின்னு சொன்னார். அவர் செய்தது தவறு அப்படின்னா அவர் செய்தது தவறு. நான் ஏதோ ஒரு அமைப்போட பார்ட், நான் ஒரு தவறு செய்தேன் அப்படின்னா அந்த அமைப்பு அதற்கு
அவருக்கான பொறுப்பாக அந்த அமைப்புல இருந்து அவர் வெளியிலயும் நீக்கிடுறாங்க. அந்த மாதிரி இன்னைக்கு ஒண்ணும் இல்ல, அண்ணனுக்கு தெரியும் காங்கிரஸ்ல இருந்து பலரை நீக்கிருக்காங்க. அவர்கள் செய்த தவறுக்கெல்லாம் காங்கிரஸ்ல இருந்து நீக்குறாங்க. அப்ப அவர்கள்லாம் செய்த தவறுக்கு எல்லாத்துக்கும் காங்கிரஸ் தான் பொறுப்பு நம்ம சொல்ல முடியுமா? காங்கிரஸ்க்கு ஒரு மகத்துவம் இருக்கு, சுதந்திரத்துல இருந்து இருக்கு, இன்னைக்கு ஒரு பிரதான எதிர்க்கட்சியா இருக்கு. அப்ப காங்கிரஸ் வந்து இவர்கள்லாம் தவறு செய்திருக்கிறார்கள், அதனால காங்கிரஸ் தான் அதுக்கு மொத்த பொறுப்பு அப்படி நம்ம சொல்லி காங்கிரஸே வந்து தவறான கட்சி அப்படி சொல்ல முடியும். இந்த படத்தை வாய்ப்பு இருந்தா ஜூம் பண்ணுங்க. இந்த படம் காந்தி கொலைவழக்கு, தேசபிதா காந்தி கொலைவழக்கு நீதிமன்றத்தில் நடந்த போது பின்வரிசையில் 8வது நபராக உட்கார்ந்திருக்கிறவர் சவாக்கர். அவங்க வீர் சவாக்கர் 8 ஆண்டு கால வழக்கு நடந்ததுல போதிய ஆதாரங்கள் இல்லாமல் விடுதலை செய்யப்பட்டார். அவர் பேரழிஞர் முதல் தகவல் அறிக்கையில, அதாவது நிரூபிக்கப்பட விடுதலை செய்யப்பட்டார். நான் கேட்டது, வீர் சவாக்கரை இவர் உட்பட ஆர்எஸ்எஸ் கொண்டாடுகிறதா இல்லையா? முதல் முடிச்சார், கொண்டாடுகிறதா இல்லையா? அப்படி கொண்டாடினால் ஆர்எஸ்எஸ் இருந்து என்னைக்கு வீர் சவாக்கர் 8 ஆண்டுகள் நீக்கப்பட்டாரா? சரி, ஓகே. நிறைய கேள்விகள் திரு வேலுச்சாமி அதே எனக்கு கேளுங்க. நீங்க அதாவது பதில் வாங்கிக்கலாம். இல்ல பதில் இல்ல, எனக்கு நிரூபிக்கணும். இவர் முழு பூசணிக்காய் சோற்று மறைப்பது போல வரலாற்று பொய்யை திரும்ப சொல்றார். காந்தி கொலை வழக்கில் சவாக்கர் விசாரிக்கப்பட்டார், 8 ஆண்டு காலம் அவர் கைது செய்யப்பட்டாரா இல்லையா? முதல்ல சரி, பதில் வாங்கிக்கலாம். கார்த்திகேயன் 2016 எக்கனாமிக் டைம்ஸ்ல ஒரு இன்டர்வியூ வந்திருக்கு. சத்யகி சாவர்கர்னு சொல்லி அவங்களுடைய கிராண்ட் நெவியூ, ஓகேவா, அவர் வந்து வெளிப்படையாக, அதாவது கோட்சேவும் கோபால் கோட்சேவும், நாத்துராம் கோட்சேவும் கோபால் கோட்சேவும் அவர்களுடைய எழுத்துக்கள் பேச்சுக்கள் அத்தனையும் இன்னும் டாக்குமெண்ட் செய்து தங்களோடு வைத்திருக்கிறார்கள். அந்த குடும்பம் வெளிப்படையாக ஒப்புக்கொண்டது பேட்டியில, இறக்கும் பொழுது RSS தான் கோபால் கோட்சேவும் நாத்துராம் கோட்சேவும் இருந்தார்கள் என்பதை அவர்கள் பேட்டியாக பதிவு செஞ்சிருக்காங்க. இதுக்கு மேல நீங்க என்ன வேணும்? RSS நிறைய கேள்விகள் முன் வச்சிருக்கார் ராமசாமி மையப்பன், பதில் சொல்லு. பதில் வாங்க. நான் வந்து ராமசாமி மையனுக்கு எப்படி நான் பாராட்டுவேன். அவர் வந்து நம்ம கவர்னர் சொன்னதை அப்படியே அவர் சொல்லல, எல்லாருடைய பங்களிப்பும் இருக்கு என்பதை நம்ம ஒத்துக்கொள்ளன்னு சொன்னாரு. அந்த பெருந்தன்மை பாராட்டுறேன். நான் இப்ப இந்த தலைப்பை விட்டு வெளியே போக விரும்பல, ஏன்னா நேதாஜி தான் முக்கிய தலைப்பு. கவர்னர் பண்ணாக்க அவர் எழுத்து பண்றது நியாயமானா, இதே தமிழ்நாட்டில் ஒரு கவர்னர் தெருவில் திண்டிவனத்து பக்கத்தில் என்ன நடந்தெல்லாம் தெரியும், அது வேற. ஆனால் நேதாஜி என்கின்ற ஒரு மனிதர் யார்? அவர் வாழ்ந்த காலத்தில் பகிரங்கமா சொன்னார், அடுத்த பிறவி என்று ஒன்று எனக்கு இருக்குமானால் நான் தமிழ்நாட்டில் ஒரு தமிழனாக பிறக்கணும்னு சொன்னார். அது காரணம் என்னென்ற ரவிக்கு தெரியுமா? அவர் முதலாக இந்த INA படையை அறிவித்தது மியான்மர்ல. அங்க அறிவிக்கிற போது அவர் பேசின பேச்சு, எனக்கு படையை பற்றி எனக்கு பிரச்சனையே இல்லை, மென் மெட்டீரியல் மணி 3 வேணும்னார். மென், எனக்கு முன்னாலே இருக்கிற பல்லாயிரக்கணக்கான இந்த தமிழ் தொழிலாளர்கள் போதும், மெட்டீரியல் அது வாங்க மணி வேணும்னு. அப்ப கையில கிடந்த காலில் போன மோதிரம் கடுக்கினதெல்லாம் கழட்டி கொடுத்தாங்க. அவர் அறிவிக்கிற போது 2 பேரை அறிவிக்கிறார். ஆண்கள் படைப்பிரிவுக்கு தளபதியாக ஷா நவாஸ் கான், பெண்கள் பிரிவுடைய தளபதி கேப்டன் லட்சுமி, இந்த சென்னையை சேர்ந்தவர், அம்மு சீனிவாசனுடைய மகள். அடுத்த ஒன்னு இருக்கு, முக்கியமா 2 விஷயம் இருக்கு. அந்த 2ல ஒன்னு தெரிஞ்சிருக்கு, ஒன்னு பல பேருக்கு தெரியவே தெரியாது. ஒன்று, நாம் எல்லாம் ஒரு உறுதிமொழி எடுப்பதற்காக நாம் வணங்குகிற ஒரு தலைவருடைய சமாதியில போய் உறுதிமொழி எடுக்கிறோம் இன்றைக்கும். அதை போல நேதாஜி அடுத்த நாள் போய் ஒரு சமாதிக்கு முன்னால் நின்று, மன்னா, இந்தியாவுடைய விடுதலைக்காக போராடி அந்த விடுதலையை பெற்று டெல்லியிலே கோட்டையிலே நான் கொடியேற்றுவேன், அதற்கு உன்னுடைய ஆசையை தா என்று கேட்டது 2ஆம் பகதூர் ஷாவுடைய சமாதியில. அடுத்து ஒன்னு சொல்ல போறேன், அதான் யாருக்கும் தெரியாது. அந்த அறிவிப்பு எடுத்து கீழே வர்றார் அவரு, ஒரு மனிதர் வர்றார், ஒரு பெரிய நிறுவனத்தை நீங்க உருவாக்கி இருக்கீங்க, இதற்கு அலுவலகம் இருக்கான்னு கேட்கிறார். இல்லை என்றார் நேதாஜி. அதுக்கு முன்னால ஒரு கட்டிடம் இருக்கு, இந்த கட்டிடம் எனக்கு சொந்தமானது, நாளை இருந்து இந்த கட்டிடம் தான் உனக்கு அலுவலகம் சொல்றாரு. அப்படி கொடுத்தவர் யாருன்னு அந்த ரவியோ, இன்னைக்கு ரவியை கொண்டாடுகிறவர்களோ சொல்லலாம். நான் இன்னொன்னு பச்சையா சொல்றேன், வெறும் காந்தியும் நேதாஜியும் நேரு மட்டுமல்ல இந்த போராட்டத்தில் இருந்தது. என் பார்வையில் முகம் தெரியாத, பேர் தெரியாத, ஊர் தெரியாத லட்சக்கணக்கான பேர் தியாகம் செய்திருக்கிறாங்க. இந்த பேர் தெரிந்தவருடைய தெரியாதவருடைய தியாகம் வருது. உதாரணத்துக்கு ஒன்ன சொல்றேன், எங்க ஊர் மணச்சலூர் பக்கத்துல நக்க சேலம்னு ஒரு ஊர் இருக்கு. ஒரு சின்ன கிராமம், 25 வீடு தான் இருக்கும். அங்க ஒரு இளைஞன் சுதந்திரத்துக்கு போராடுறான். போராடுகிற போது அங்க வீட்டுல அப்பா அம்மா நினைக்கிறாங்க, இவனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாவது திருந்துவான்னு நினைக்கிறாங்க. கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணி சின்ன ஒரு 50-60 பேர் மேடையில் உட்கார்ந்து பிரிட்டிஷ் போலீஸ் வருது. என்னன்னு கேட்கிறாங்க, இவனை கைது பண்ண வந்திருக்கோம். ஐயோ இப்பதாங்க கல்யாணம்ன்றாங்க. நீங்க விடணும்னா நாங்க இதுவரை செஞ்சதுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறேன், இனி பிரிட்டிஷ் நாடு எதிர்த்து போராட மாட்டேன்னு எழுதி கொடுக்கணும். உடனே அவன்கிட்ட கேட்கிறாங்க, அவன் சொல்றான், ஐயோ நல்ல நேரம் முடியறதுக்கு 2 நிமிஷம் தான் இருக்கு, தாலி கட்டிடுறேங்கிறான். சரின்னு காக்குறாங்க.
அவன் தாலியை கட்டின அடுத்த நிமிஷமே மனைவியுடைய உடம்புல சுண்டு விரல் கூட படல, கையை நீட்டான், என்னன்னாக்க கைது பண்ணான்னு சொல்லி. அவனுடைய பெயர் துரைசாமின்னு பேரு. அந்த குடும்பம் எங்க இருக்குன்னு ரவிக்கு தெரியுமா? சரி, இப்ப நீங்க சொல்ற மாதிரி ஆளுநர் ரவி நேற்றைக்கு அதத்தாங்க நான் சொல்ல வர்ற விஷயமே. இப்படி லட்சக்கணக்கான பேர் இருந்தாலும் யாருடைய தியாகத்தையும் குறை பண்ணலனாலும் இந்த நாடு ஏற்றுக்கொண்ட தேசப்பிதா என்று ஏற்றுக்கொண்ட மற்றவர்கள் விடுங்க, இவர் யாரை பாராட்டுறதோ அந்த நேதாஜி தேசப்பிதா காந்தின்னு சொன்னாரா இல்லையா? நான் முன்னாலே சொன்னேன், அரசியல் சட்டப்படி தேசிய கொடியை, தேசிய கீதத்தை, தேசப்பிதாவை அவமானப்படுத்துவது குற்றமா இல்லையா? அந்த குற்றம் செய்த கவர்னரை மத்திய அரசு கைது செய்யவில்லை, இந்திய அரசியல் சட்டத்தை அவங்க ஏத்துக்கல அர்த்தம் இல்ல. அதத்தான் சுப்பிரமணியன் சொல்றாரு, காந்தி ஜெயந்தி அன்னைக்கு காந்தியை புகழ்ந்துதான் பேசியிருக்காரு. அவர் பேசுறாரா புரியாம பேசுறான்னு சொல்ல. காந்தி ஜெயந்திக்கு புகழ்ந்து பேசினா சரி, நேதாஜியை புகழ்ந்து பேசினா தப்புன்னு சொல்லல. நாங்க அவரை விட அதிகமா நான் சொன்ன தரவுகள் அவருக்கு தெரியுமா? எல்லாமே நேதாஜியினுடைய நான் சொல்லி முடிச்சிடுறேன் சார். அவெல்லாம் சொன்னாரு. அவர் என்ன சொல்றாரு? அவராலேயே தேசப்பிதா என்று சொல்லப்பட்ட காந்தியுடைய கான்ட்ரிபியூஷனோட இதுதான் அதிகம் அப்படின்னு சொன்னா அதுக்கு என்ன பொருள்?